ஹே எல்லாமே திஸ் இஸ் பேங்க் அண்ட் தவஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம செக்கோட மினி சீரீஸான மை அன்லவிங் மாஃபியா ஹஸ்பண்ட் அதோட 2 by ? எவ்வளோ போகுன்னு எனக்கே தெரில. ஸோ பார்ப்போம். இது ஒரு மினி பைட்டாக இருக்கும்டா. ஓகே, நிறைய பேர் வந்து இந்த ஒன் ஷாட்டோட நெக்ஸ்ட் பார்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் கூட ஸ்டார்டிங்கில் லைட்டாக சப்போர்ட் வராத மாதிரி இருந்துச்சு. கூட இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். தென் லைவ் வரும்போதெல்லாம் அக்கா நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க, நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க, நெக்ஸ்ட் பார்ட் எப்போ போடுவீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, எல்லா வீடியோ போடுறீங்க, இந்த மாஃபியா போட மாட்டிங்களா, அன்லவிங் மாஃபியா போட மாட்டிங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி, உங்களுக்காக இந்த ஒன் ஷாட் இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஓகேடா பஸ். இப்போது நிறைய பேர் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கீழே வீடியோஸ் நார்மல் வீடியோஸில் நார்மலாக போட்டு பாருங்கள். அன்லவிங் மாஃபியா ஹஸ்பண்ட் பார்ட் 1 அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். ஸோ போட்டு பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இல்லைன்னா சுத்தமாக புரியாது. எதில் விட்டோம், எதில் கண்டினியூ பண்ணுறோம், எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதுலாம் தெரியாது. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்பலாம் பெருசாலாம் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு 25 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்ட் நான் போடுவேன். அப்போ தானே உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. போன பாட்டு இதோட முடிச்சப்போ பார்த்தீங்கன்னா, போன பாட்டில் நம்ம செக்கை ரொம்ப ரக்கடாக உங்களுக்கும் செக்கிக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். செக்கை ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் மனுஷன் நைட் ஆனோடய ரொம்ப ஒரு மாதிரி அரக்க மாதிரி ஒரு மான்ஸ்டர் போல் உங்ககிட்ட நடந்துருப்பார். அதோடு தான் நம்ம முடிச்சிருப்போம். அதோடய நீங்கள் ரொம்ப டயர்டாகி தூங்கியிருப்பீங்க. அதோடு தான் நம்ம போன பார்ட் ஸ்டாப் பண்ணோம். உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ்லாம் ஆகிருக்கும். மேரேஜ் ஆன நைட்டு தான் இப்படி எல்லாமே பண்ணியிருப்பார் ஜேகே. அதுக்கப்புறம் என்னென்ன ஆகுதுன்றதை இந்த பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே, வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாமா. வாங்க போகலாம். ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் மேலே மூஞ்சில் அப்படியே பளிச்சுன்னு அந்த சூரியன் வெளிச்சம் அப்படி படுது. அப்படியே ஏந்திரிக்கிறீங்க. சைடில் பார்த்தா பெட்டெல்லாம் கலைஞ்சி போய் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே எங்கே பிச்சு இருக்குது. நைட்டு செக் உங்ககிட்ட ரொம்ப ரஃபாக நடந்துப்பார். ஸோ அதனால் பெட்ஷீட்டு அப்படியே அங்கங்கே இருக்குது. அங்கங்கே பிளட் ஸ்ட்ரெயின் இருக்குது. இல்லை அங்கங்கே பாட்டில்ஸ் இருக்குது, சிகரெட்ஸ் இருக்குது, தென் பவுடர் பேக்கெட் அந்த ட்ரக்ஸ் இருக்கும்ல அது இருக்குது. அப்படியே அந்த இடமே ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க ஏன்டா அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் தான் உங்களுக்கு நேற்று நைட்டு என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் ஞாபகம் வருது. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நிற்க கூட முடியல. கீழெல்லாம் உங்களுக்கு ரொம்ப லெக்ஸ் எல்லாமே ஷிவர் ஆகுது, நகர்த்த முடியல. அவ்வளோ ரக்கடாக நம்ம சிக்கன் நடந்துப்பார். அந்த இடம்லாம் ரொம்ப உங்களுக்கு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலி ப்ளீட் ஆகிருக்கும். நீங்கள் வேர்ஜன், ஸோ அதனால் உங்களுக்கு ப்ளீட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ செக்கி கூட நீங்கள் அப்படி இருந்திருப்பீங்க. அதுவும் ரொம்ப ரஃப்பாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதனாலவே உங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகி ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உங்களால் நிற்கக்கூட முடியல, அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படி ஃபுல் கவர் பார்த்தா பக்கத்தில் ஜேகே கிடையாது. ஜேகே எப்பயோ கிளம்பி போயிட்டாரு அவரோட ஒர்க்காக, மாஃபியாக்காக அவரோட ஒர்க்குக்கு போயிட்டாரு. நீங்கள் மட்டும் தான் வீட்டில் இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கீங்க. அப்படியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்க பெட்ஷீட் எடுத்து அப்படி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஏன்டா ஜேகேவை கல்யாணம் பண்ணோன்னு நினச்சோம் அப்படி அழறீங்க. அப்படி கத்தி கத்தி கதறி அழறீங்க. அப்படியே கையில் அந்த ரிங்கு இருக்குல்ல அதை பார்த்துட்டு அப்படியே அழுகுறீங்க. அதை தூக்கி போட்டலாம் தோணுது. இருந்தாலும் உங்கள் மனசில் ஜேகேவோட காதல் இடிக்குதுங்க. நீங்கள் ஜேகேவை அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணீங்க. ஜேகேவுமே உங்களை லவ் பண்ணியிருக்காரு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அரேஞ்ச் தான். ஆக்சுவலி உங்களுக்கும் ஜேகேக்குமே அரேஞ்ச் தான். உங்கள் அப்பா பண்ணி வச்சுருப்பாரு. இருந்தாலும் இந்த கொஞ்ச நாள் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஜேகே உங்ககிட்ட ரொம்ப அக்கறையா, ரொம்ப லவ்வபிளாக, உங்களை ரொம்ப கேரிங்கோடு பார்த்துட்டு இருந்தவர் இப்போது ரொம்ப மான்ஸ்டராக மாறி அப்படியே பழைய ஜேகேக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஜேகேவை பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராக இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, முன்னாடி இந்த ஜேகே எங்கே போனார், யார் இவர், ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் ஒரு மாஃபியா தானே அப்படின்ட்டு
உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃப்யூஸ் ஆகுதா? ஜேகே லவ் பண்ணலையா? ஏன்னா ஜஸ்ட் ஃபார் யூஸ்க்கு பண்ணாரா? எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட கன்ஃப்யூஸ் ஆகுது. நீங்க ஜேகே ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, இப்போ அது எல்லாமே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரி இருக்கு. எனக்கு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்க டேபிள், தென் அப்படியே வால்ஸ் எல்லாமே தாங்கி, 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 தாங்கி எப்படியோ அங்கே போய் ஷவர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. பாத்ரூமில் போய் ஷவர் பண்ணுறீங்க. முடியலங்க. ரொம்ப உடஞ்சு போயிட்டீங்க. அப்படி லவ் பண்ணியிருப்பீங்க ஜேகேவா. ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணியிருப்பீங்க. அவர் லவ் பண்ணாரான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஜேகே பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அவர் எப்படி வேணா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முதல்ல வந்து நீங்கள் தான் நின்னீங்க. ஜேகேவோட ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ அவ்வளோவா நீங்கள் ஜேகேக்காக நின்றுருக்கீங்க. இப்போது ஜேகேவே இப்படி பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணாரு, நேற்று நம்மக்கிட்ட ஏன் பிஹேவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆகிட்டுருக்கு. இதே சைடு நம்ம ஜேகேவை பார்க்கலாம். ஜேகே அப்படிதான் காரில் பாடிகார்ட்ட பேசிக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ அப்படிதான் இப்போ நேராக ஒரு பிளேஸ்க்கு வராரு. லைக் வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ஒரு சேரில் உட்காந்துருக்காரு ஒரு பர்சன். அவன் பேர் நம்ம ஜாக்குன்னு வச்சுக்கலாம். அவன் அப்படியே தான் ஸ்மோக் பண்ணிகிட்டே போய் உட்காந்துருக்கான். அவனுக்கும் நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்கான். அவனும் ஒரு மாஃபியா தான், பெரிய மாஃபியா தான். ஜேகே கூட டீலிங் போகலான்னு தான் வந்திருப்பான். ஸோ அவனுக்குன்னு ஒரு அடியாளுங்க இருக்கானுங்க, நிறைய பேர் இருக்கானுங்க. அப்படியே பார்க்க பல்கா. ஆனால் ஜேகே கூட இருக்கிற ஆளுங்க பவர்லாம் அவனுங்களுக்கு கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஜேகே ஒன்று கொடுத்தாருன்னா போச்சு, அவனுங்க கதம் தான் அப்படியே முடிச்சு விட்ருவானுங்க. அந்த மாதிரி டம்மி பீஸ் தான். இருந்தாலும் மாஃபியானாலே கொஞ்சம் கெத்து தானே. ஸோ அது மாதிரி தான் அவனுங்க கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பானுங்க. இப்போ ஜேகே மாசா அவரோட பாடி கார்ட்ஸோட அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த சேரில் உட்காராரு. இப்போ அப்படி தான் அந்த ஆள் கேட்குறான், சரக்கு எடுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட அப்படியே சரக்கு எடுத்து கொடுக்க, இப்போ ஜேகே இப்பாரு சரக்கு அடிக்கலாம் நான் வரல, நம்மளோட டீலிங் பேசிருக்கோம்ல அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. ஓ அந்த பர்சனும் சிரிச்சுக்கிட்டு, ஜேகே அதில் நீ பெரிய ஆள் தான், டீலிங் பேசும்போது தான் வருவியோ, சரக்கு தானே அடி அப்படின்னு ஜாக் சொல்கிறாரு. இப்பாரு சரக்கு அடிக்க நான் வரல, டீலிங் பேசிட்டேன், கிளம்பணும், எனக்கு 1008 வேலை இருக்குது, உடம்பு நான் வெட்டி ஆள் கிடையாது. ஓ நாங்கள் வெட்டி ஆள், நான் மாஃபியா கிங் ஜான் ஜங்கு, ஓவரா வாய் பேசுகிறீங்க. ஆமாம் கேள்விப்பட்டேன், இவர் பொண்ணை கூட்டு வந்திருக்கியாமே கல்யாணம் பண்ணி, சொல்லவே இல்லை அப்படின்னா அந்த ஜாக்குன்ற பர்சன் கேட்க, ஜேகே பாரு டீல் பேசுகிறதுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன், புரியுதா, நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் அதை தலையிட வேண்டாம், டீலிங் என்ன பேசுவோம் அந்த மட்டும் பேசுவோம். குட் ஐடியா ஜேகே, சரி ஓகே மாஃபியாஸ்க்கெலாம் மேரேஜ் ஆகாது, ஃபேமிலி இருக்காது நினச்சா பரவாயில்ல, நீ அதை மாற்றணும்னு நினைக்கிற, மாற்றிக்கோ. சரி ஓகே பேர் பேசலாம். ஜேகே நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ஒரு 65 கொடுத்துறேன் அப்படின்ட்டு ஜாக் கேட்க, இது சார் ஜேகே எது 65னா மீதி 10 வச்சுக்கணுமா, இல்லை எனக்கு புரியல. ஜேகே அப்படி சொல்ல வரல, 65 எங்ககிட்ட கொடுத்தனா மீதி உனக்கு, உனக்கே தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆளுங்கள்லாம் வச்சுருக்கேன், உன் பவருக்கு ஈடு கொடுக்க முடியலனாலும் சுசானில் பெரிய லெவலில் நீ இருக்க, உன் சொந்த ஊரில் நீ பெரிய மாஃபியா, சியோலையும் நீ மாஃபியாவாக இருக்கணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நீ பண்ணிகிட்ருக்க, இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் சியோலுக்கு எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதெல்லாம் காப்பாற்றிக்கணும்ல, நான் மட்டும் ஒரு ஆள் கிடையாது, என் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு ஒரு கொஞ்சம் ஷேர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜாக் இங்கே கேட்டுட்ருக்க. ஜேகே அப்புறம் நிற்கிறாரு. 50-50 தான், எதுவுமே இந்த 65 மீதி பாதி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜேகேக்கு வேண்டியது 50-50, நீயும் 50 எடுத்துக்கோ, நானும் 50 எடுத்துக்கிறேன், அதில் பங்கு மாற்றுறது எதுவுமே கிடையாது. இப்போ இதே சைட் இப்போ அப்படி தான் ஜாக் கிட்ட ஜேகே சொல்கிறாரு, பாரு இந்த 65 எடுத்துக்கோ, மீதி என்கிட்ட எனக்கு 50-50, நீ 50 எடுத்துக்கோ, நான் 50 எடுத்துக்கிறேன்,
65, 35 எடுத்துகிட்டு போ, 45 எடுத்துகிட்டு போ, எல்லாம் தெரியல. என் சொந்த ஊராக இருந்தாலும் சரி, நான் வாழ்ந்துட்டுருக்க அந்த சியோலாக இருந்தாலும் சரி, 50-50 தான். பேசுனது தான். இதெல்லாம் மாற்றுறது எதுவும் கிடையாது. புரியுதா? அப்படின்னு இப்போ ஜேகே கேட்க, அவன் ஜாக்கு அப்படியே ஒரு விதத்தனமாக சிரிச்சுட்டு, ஐயோ ஜேகே ரொம்ப பாவம் நீ. பாரு, நான் அதுக்காக பேச வரல. எனக்கு தான் நல்ல ஆளுங்க இருக்காங்க. உசானில் நீ தான் டாப் 1 மாஃபியா. சியோலில் நான் கொஞ்சமாவது இருந்துக்கிறேனே. நீ மட்டும் இருந்தால் என்ன பண்ண போகிற? ஒரு பொண்ணை வேற கூப்பிட்டு வந்துருக்க. அடுத்தது மாஃபியா குயின் ரெடி பண்ணுறதுக்கா அப்படின்னு ஒரு வேர்ட் தான் அவன் அட்டன் பண்ணியிருப்பான். அது ஜேகேக்கு எந்த வகையில் கோவம் கொடுத்துச்சுன்னு தெரில. அப்படியே அவன் சட்டையை எடுத்து பிடிக்க, அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் ஜேகே மேலே அப்படியே கன் எடுத்து வைக்க, அப்படியே அங்கே இருக்க நம்ம ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவனுங்க மேலே கன் வைக்கலாம். அந்த கன்னெல்லாம் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும். ஜேகேயோட ஆளுங்க கிட்டலாம் நிறைய பவர் இருக்குங்க. ஸோ அதனால் அவனுங்கிட்ட இருக்க கன்னெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஜேகே டே கண்ணை கீழே போடுங்க அப்படின்னு ஜேகே இப்போ அங்கே இருக்க பாடி கார்டு, அவரோட பாடி கார்டு எல்லாரையும் கண்ணை கீழே போட சொல்கிறாரு. இப்போ அப்படிதான் பாரு, தேவையில்லாத வேலை பேசக்கூடாது. என்ன பேச வந்தா? டீலிங்காக மட்டும்தான் இருக்கணும். அதை பற்றி மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாமல் ஃபேமிலி அது இதுன்னெலாம், அது நாட் இன் யோர் பிஸ்னஸ். அது எனக்கு, என் ஃபேமிலிக்கும் அது மட்டும் இருக்கட்டும். நீ 3ஆவது மனுஷன், நீ வரக்கூடாது. புரியுதா? அதை பற்றி இன்னொரு 30 நீ பேசினா அவ்வளோதான், நீ இருக்கிறதுமே எல்லாம் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு ஜேகே ரொம்ப ரெக்கடாக அப்படி ஒரு கோல்டு டோனில் அவர் பேசுகிறாரு. இது சைட் அவன் ஜாக் பார்த்துட்டு, ஜேகே கூல்டோன், டீலிங் தான் பேச வந்தோம். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான்ப்பா இருக்கு. என்னமோ குடும்பத்தையே அந்த மாஃபியா தொழிலில் கொண்டு வந்துருவியோ அப்படின்னு நினைக்கிறேன். சரி விடு, கோவப்படாது. சாக்கையெல்லாம் பிடிக்கக்கூடாது, சின்ன பையனே. ஓகே, உங்ககிட்ட பவர் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. அது என்ன பவர் இருக்குன்னு காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்ல போதுக்கே கோவம் வருதுங்க. ஒரு அளவுக்கு தான், ஒரு அளவு தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் ஜேகேக்கு இருக்குது. ஒரு அளவு தான் எதாக இருந்தாலும். ஸோ ரொம்ப ஓவராக பேசுகிறான். என்னதெல்லாம் அவன் என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற ஜாக்குக்கு ஒரு திமிரு தான். கோவம் வருது ஜேகேக்கு. அப்படியே கை நரம்பெலாம் அப்படியே உடச்சிட்டு நான் அப்படியே வெளியே வந்துடும் போல் அந்த மாதிரி கோவம் வருது. அதுக்கப்புறம் ஜேகேவால் பொறுத்துக்க முடியல. அவன் ரொம்ப பேசி சிரிச்சுட்டு ஜேகேவை கலாய்க்கிறேன்ற பேரில் என்னென்னமோ பேசுகிறான். ஃபேமிலியை பற்றி இருக்கிறான். ஜேகேவோட பாஸ்டெல்லாம் இருக்கும்போது ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. அது சின்ன பையன் சொல்லும் போது அதுக்கு இன்னுமே ரொம்ப கோவம் வருது. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாருனா, எடுத்தோன்னு விட அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஜேகேவை அடிக்க வர, அதே சரி ஜேகேவோட ஆளுங்க எல்லாம் சேர்ந்து எப்படியும் இந்த பாடி கார்ட்ஸ், ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் டிஃபெக்ட் பண்ணி ஜாக் அப்படியே ஓரமாக கிடக்குறான். ஃபுல்லாக அடி வாங்கிட்டு என்னையும் அடிச்சுட்டு ஜேகே ஆளுங்க எல்லாரையும் நீ போட்டு தரட்ட. பாரு ஜேகே, உசானில் நீ நம்பர் 1 இருக்க. சியோவில் நான் நம்பர் 5 கூட நான் வந்தது கிடையாது. கொஞ்சம் உன்கிட்ட டீல் பண்ணா கொஞ்சம் கிடைக்கும் நான் நினச்சேன். ஆனால் நீ ரொம்ப பண்ணுற. எல்லாத்துக்கும் நீ ரெக்ரேட் பண்ணுவ, எல்லாத்துக்கும் நீ ரெக்ரேட் பண்ணுவ ஜேகே, ரெக்ரேட் பண்ணுவ அப்படின்ட்டு அவன் போக பார்க்க ஜேகேக்கு உடம்பு எல்லாமே பொண்ணு தான். அவனுக்கும் பொண்ணு இல்லாமலாம் இல்லை. அது மேலே காயம், அங்கங்கே ரத்தம் வருது. பாடி கார்ட்ஸ் எல்லாமே ஜேகே கிட்ட சொல்கிறாங்க வேணாம் போகாதீங்கன்னு. ஆனால் ஜேகே கேட்காம அப்படியே அவனை போட்டு அடிச்சு அங்கே இருக்க பில்டிங் டாப்பில் இருப்பாங்க. அந்த பில்டிங்லேருந்து அப்படியே தள்ளி விட அவன் அப்படியே கத்திக்கிட்டே போய் வந்துடுறான். அவ்வளோதான், அவன் கதையும் அங்கேயே முடியுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ப்ரைவேட்டாக ரொம்ப செக்யூராக தான் நடக்கும். பப்ளிக் யாருக்குமே தெரியாது அந்த பில்டிங் எங்கே இருக்குது. அதுமாதிரி அந்த பில்டிங் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஏதாவது ஒன்று ஆனால் கூட மற்றவங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாது. மாஃபியாக்குள்ளேயே தான் இருக்கும். மற்ற காமனான பீப்புளுக்கு வந்து இதை அஃபெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் இந்த மாஃபியாஸ் டீலிங்லாம் நடக்கும். இப்போ ஜேகே செத்து போனால் அந்த ஜாக்கை பார்க்க சாவு, என்னை பற்றி பேச உனக்கு துணிஞ்சா எவனுக்கு அது இருக்குமா? எவனுக்கும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எவனுக்கும் இருக்கக்கூடாது. உயிரோடு விட மாட்டேன், எவனையும் விட மாட்டேன்.
என்ன என்ன தொட்டவன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு இங்கே ஜேகே சொல்ல ஒடுகாடு போ. சார் என்ன சார் கொண்டுட்டீங்க? ஆ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாடி கார்டு கேட்க, இவனுங்களாம் சரியான தூசுப்பட்ட ஆளுங்க தான். இவனுங்களாம் தூக்கி கிடைச்சிட்டு எனக்கு முடிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்கு அப்படின்னு ஜேகே சொல்ல, சார் என்னம்மா? ஆமாம், இன்னும் நிறையா இருக்கு, நிறையா. இன்னும் வர எபிசோட்ஸில், இன்னும் வர பார்ட்ஸில் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஜிகே இப்போ அப்படி தான் அங்கே அந்த பாடி கார்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறாரு. அங்கே இருக்க ப்ளேஸஸ்லாம் டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டு, அங்கே இருக்கவங்களுக்குலாம் டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டு, இப்போ அவர் வீட்டுக்கு அப்படி தான் காரில் உட்கார்றாரு. இது சரி உங்களை பார்க்கலாம், நீங்கள் அப்படி தான் உடம்புக்கு அங்கங்கே புண்ணுக்கு மருந்தெல்லாம் வைக்கிறீங்க, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை ரொம்ப நேரம் தேடி இருப்பீங்க, நடக்க வேற முடியல, பட் நொண்டி நொண்டி தான் நடக்கிறீங்க, கால் கை எல்லாமே ரொம்ப புண்ணாக இருக்குது, லைட்டாக காலை எடுத்து வச்சாலும் உங்களுக்கு அப்படி கால் நடுங்குது, இனிமேல் அந்த நடுக்கம் உங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி ஜேகே நேற்று நடந்துக்கிட்டது உங்களுக்கு இன்னுமே ஃப்ளாஷ் அவுட் ஆகுதுன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கீங்க, அப்படி கொஞ்சம் நேரம் விண்டோ கிட்டே நிற்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் பீஸ்ஃபுல்லாகவே இல்லை, என்னமோ நம்மள ஒரு ஜெயிலில் போட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இல்லை. அப்புறம் தான் அப்படி காலிங் பெல் சவுண்ட் கேட்குது, நீங்கள் வெளியே போய் எப்படியும் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறீங்க, அதை ஜேகே தான் அப்படி உள்ளே வராரு. பார்த்தா மனுஷனுக்கு மூஞ்சில் காயம், கையில் காயம், அப்படியே ஜேகே உடம்பெல்லாம் காயம்தான், சண்டை போட்டு தானே வந்திருப்பாரு, அங்கங்கே பிளட் ஸ்ட்ரெயின் இருக்குது ட்ரெஸ்ஸில். இப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு, இருந்தாலும் ஜேகே உங்ககிட்ட அன்னைக்கு அப்படி தான் நடந்துக்கிட்டாரு தான், இருந்தாலும் உங்களுக்கு ஜேகே மேலே வச்சுருக்க அந்த காதல் உங்களுக்கு இன்னும் குறையல. ஜேகே அப்படி அந்த அந்த கோலத்தில் பார்த்தோன்னே அப்படி ஜேகேவோட ஃபேஸை டச் பண்ணி, ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஆ என்னாச்சு? ஐயோ ரத்தம் ரத்தம் வருது உங்கள் கையிலேருந்து, ஐயோ எனக்கு கோட்டை ரொம்ப பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் அக்கறையாக தான் காட்டுறீங்க. ஏய் என்ன பண்ணுற? ஆ என்ன பண்ணுற? இல்லை உடம்பெல்லாம் ரத்தம் வருது, ஒரு நிமிஷம் இருங்க, உட்காருங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜேகேவை உட்கார வச்சுட்டு அவர் கோட்டை அப்படியே பொறுமையாக அங்கே வச்சுட்டு, நீங்கள் இப்போ நேராக கொடுக்கணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் வச்சுட்டு இருந்திருப்பீங்களே, அங்கங்கே பேண்டேஜ் ஓட்டிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருப்பீங்களா, அதை எடுத்துகிட்டு அப்படி பொறுமையாக நொண்டி நொண்டி வரீங்க. ஜேகே நோட் பண்ணுறாரு. அப்புறம் தான் அவருக்கு ஃப்ளாஷ் அவுட் ஆகுது, நேற்று நைட்டு ஜேகே உங்ககிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டாருன்னா உங்கள் விருப்பமே ஒரு துளி கூட இல்லை, நீங்கள் வேணான்னு சொல்லிவோம் ஜேகே உங்கள் கூட எப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்திருப்பாரு, லைக் ரொம்ப உங்களை போஸ் பண்ணி தான் இருந்திருப்பாரு ஜேகே. ஸோ அதெல்லாம் அவருக்கு தாட்ஸ் வருது, இருந்தாலும் எல்லாம் ஒரு நன்மைக்கே தான் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அது உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு அவர் நினைக்கல பாவம். ஸோ இப்போ ஜேகே எப்படி உங்களை பார்த்துட்ருக்க, எவ்வளோ காயம் வந்துட்டுருக்கு, பிளட் வந்துட்டுருக்கு, அமைதியாக இருக்கீங்க, எங்கே போனீங்க? இப்போ ஜேகேவுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ காயப்படுத்திருக்காரு உங்களை, அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் அந்த லவ்ன்ற பேரில் நீங்கள் வரீங்களா அவர்கிட்ட, ஸோ அந்த மனுஷனால் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல, இருந்தாலும் உங்கள்கிட்ட அப்படியே தான் உங்கள் ஹேரை கிரிப் பண்ணிட்டு, ஏய் எந்திரியா, இல்லை பாருங்க ரத்தம், அது ஏன் ரத்தம் எதாக இருந்தாலும் எனக்கு என்ன, முதல்ல உனக்கு எதுக்கு, உன்னை எதுக்கு வச்சிருக்கேன் ஏன் வச்சிருக்கேன்லாம் சொல்ல தெரில, ஆனால் ஒரு காரியத்துக்காக வச்சுருக்கேன், அது முடிஞ்சதுக்கப்புறம் நானே உன்னை விட்டுருவேன், நிம்மதியாக நீ போகலாம், அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. அவனும் கேட்கலையா எனக்கு இது பண்ண அது பண்ணணும், எதுவும் நீ பண்ண தேவையில்ல, வளைஞ்சுப்போ, இல்லை என்னை அடிச்சுக்கோங்க, என்னை எங்கே கூட எனக்கு ஒன்று போட்டிருக்கு, எனக்கு கவலை இல்லை, ஆனால் உங்கள் காயத்துக்கு நான் மருந்து போட்டுடுறேன், அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிடுங்க, நான் ஏற்றுக்கிறேன், என்ன வேணால் பண்ணிக்கோங்க, காயத்துக்கு மருந்து மட்டும் நான் போட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி வலிக்குதுங்க, இருந்தாலும் அவரோட உள் மனசில் ஒரு காயம் இருக்குது, ஒரு பாஸ்ட் இருக்குது அவருக்கு, அதுக்கு யாருங்க மெடிசன் போடுவா? ஜேகேக்கு ரொம்ப மனசு உருகுது தான், இருந்தாலும் அவரோட ஃபேஸில் அந்த கோல்டான காமிச்சிக்கிட்டு, ஏய் எந்திரியாமல்ல, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஜேகே உங்களுக்கு கேட்காம பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, பாரு அக்கறை அது இதெல்லாம் என்கிட்ட வந்து காட்டாத, அந்த ஜேகே எப்பயோ செத்துட்டான்,
உன்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணான்ல கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கப்புறம் அன்றைக்கே போய் செத்துட்டான். திரும்ப அன்றைக்கே வரமாட்டான். ஏன்னா இது வேறு ஜெக்கு, நீ நினைக்கிற ஜெக்கு கிடையாது. யூ காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி ஒரு ஸ்மோக் எடுத்துட்டு எல்லாம் மாடிக்கு போயிடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை ஒரு எட்டி ஒரு உதை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஆக்சுவலி ஒரு உடம்பு ஃபுல்லாக காயம், அவருக்குமே எரியுதான். இருந்தாலும் இந்த மனுஷனால் அது வெளியே காட்ட முடியல. அதை எடுத்துட்டு அப்போ மட்டும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே நேராக ரூமுக்கு போயிடுறாரு. எங்கள் ஹாலில் நட்டு ஹாலில் உட்காந்துட்டு அப்படி அழுறீங்க, ரொம்ப அழுறீங்க. நான் இப்போ என்ன பண்ணேன்? அவரோட மருந்துக்கு தானே காயம் போட்டேன், அவர் காயத்துக்கு நான் மருந்து போட்டேன். அதுக்கு எதுக்கு இப்போ இப்படி பேசிட்டு போறாரு? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஏன் இப்படி என்ன பண்றாரு? எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. நான் என்ன பண்ணட்டும்? அவரை இவ்வளோ வரைக்கும் நான் காதலிச்சேன். ஆனால் அந்த காதலுக்கு எல்லாமே எதுவுமே ஒரு 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 மீனிங்கே இல்லாமல் போன காதல் ஆயிடுச்சு. எதுக்குமே பிரோஜனம் இல்லாத ஒரு காதலாகவே மாறிடுச்சு. அப்போ பழையதுக்கு செத்துட்டாரு. இது யாரு இப்போ? ஏன் என் லைஃப்ல இப்படிலாம் நடக்குது? ஏன் இப்படி மாறினார்? கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து நல்லா பேசினாரு. ஏன் என்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் இவர்கிட்ட தான் நான் சொன்னேன். எனக்கு என் குடும்பம் பிடிக்காது, சின்ன வயசுல எனக்கு அம்மா பாசம்னா என்னன்னு தெரியாதுன்னு எல்லாத்தையும் இவர்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இவர் இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறது பார்க்கும்போது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றது கடவுளே? எனக்கு இதுக்கு பதிலே கிடையாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவரு எந்த காயப்படுத்துறதுதான் நினைச்சு அவரை காயப்படுத்திட்டு இருக்காரு. இந்த மாஃபியா தொழிலேருந்து எப்படியாவது இவர் வெளியே வரணும், வெளியே வர வச்சு காட்டுறேன். இவர் இருந்தாருன்னா அவரு இன்னுமே காயத்தை தான் அடைவாரு. என் காதல் அவருக்கு இன்னும் வரைக்கும் இல்லை, எப்பயுமே புரிய போறதில்ல. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு வான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. உனக்கு நீ யாருமே இல்லடி, உனக்கு நீ யாருமே இல்லை. யூ ஆர் யூஸ்லெஸ், யூ ஆர் வேஸ்ட். உனக்கு நீ யாருமே இல்லடி இந்த உலகத்தில். அப்படி மட்டும் எதுக்கு இருக்கு? நம்மளும் போயிடலாம், செத்துடலாம். வாழவே பிடிக்கல எனக்கு, எங்கேயாவது போயிடணும். கண்ணு யாரு கண்ணில் மாட்டாம எங்கேயாவது போயிடணும். நான் காதலிச்ச அந்த பர்சனும் என் கூட இப்போ ரொம்ப ரக்கடா நடந்துக்கிறார். எனக்கு எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ உயிர். ஆனால் நான் பிறந்தவங்கள பார்க்கறதுக்குள்ள நான் விபரம் தெரிஞ்ச வயசில் அவங்க என் கூட இல்லாமல் போயிட்டாங்க. அப்பாவாச்சு இல்லை மாமாவாச்சு நல்லா இருப்பாங்கன்னு நினச்சேன். அவங்களும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட அவங்களுக்கு டைம் இல்லை. என்னை ஒரு ரூம்லேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உலகம் நான் என்னன்னே தெரியாத வளர்ந்த பொண்ணு எனக்கு உலகம் நான் என்னென்ன காமிச்ச ஜெயிக்க. இப்போ என்னன்னா, இப்போ எதுவுமே இல்லை. ஐம் ஸ்பீச்லெஸ் நவ், ஐம் யூஸ்லெஸ் நவ். எனக்கு இப்போ வாழவே பிடி சுத்தமாக ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. செத்து போயிட்டேன்னா என்னை யாரு கேட்க போகிறேன்? இவருக்கும் என்ன சுத்தமாக பிடிக்கல. நான் செத்துடுறேன், எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு ஷார்ப்பான ஒரு பிளேட் மாதிரி இருக்கு. ஸோ அதை அப்படியே கையில் எடுக்கிறீங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிக்கலாம், ஜெகவை பார்க்கலாம். அவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, தென் அவர் கையில் ஒரு ஸ்மோக்கும் இருக்குது. அந்த ஃபோட்டோவே ஒத்து பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே அந்த ஃபோட்டோ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஃபோட்டோ மேலே சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட் அப்படியே அந்த ஃபோட்டோவில் படுது. அந்த ஃபோட்டோ ரொம்ப டர்ட்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோவில் அந்த ட்ராப் படும் போது ஒரு பர்சனோட பிக்சர் மட்டும் ரொம்ப விசிபிளாக தெரியுது. அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே போயிட்டு அந்த வாட்டர் ட்ராப்லெட் பட்டதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் அப்படியே, ஒரு அழகான ஃபேஸ், ஒரு கேர்ளோட ஃபேஸ் அப்படியே அழகாக தெரியுது. ஸோ அது என்னன்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஐ மீன் தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தென் வயனுக்கு என்ன ஆச்சு, ஜெக்கி யார், தென் ஜெக்கியோட பாஸ்ட் என்ன, வயனோட பாஸ்ட் என்ன, வயன் எப்படி ஜெக்கியை லவ் பண்ணாங்க, வயன் ஜெக்கி எப்படி வயனை லவ் பண்ணார், இது எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்,
இதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க. பார்ட் 1க்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் இதுக்கும் கிடைக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே. தென் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை. தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, வேணும் வேணும் வேணும்ன்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் அப்லோட் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிடுங்கடா மிஸ். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னுமே. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகே. பார்ட் 1 பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேடா மிஸ். எல்லாம் உடம்பு பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க, தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க. ஓகேடா மிஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டடா, பாய்.